بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, தூர இடங்களிலிருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஸலாத்தூன தர்ஸன் லிஸ்ஸாயிமீன் என்ற புத்தகத்திலிருந்து நாங்கள் ஜகாத் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். ஜகாத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு பாடம் என்பதனால் இந்த பாடத்தை இன்றைய தினம் நாங்கள் தயார்படுத்தியிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்துடைய தூண்களில், இஸ்லாத்துடைய கடமைகளில் மூன்றாவதாக இருக்கின்ற கடமைதான் இந்த ஜகாத்தாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நேற்று அதே போன்ற நேற்று முன்தினம் இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் எங்களுடைய அதாவது அகீதா வகுப்பினூடாக அலாமுஸ் சுன்னத்துல் மன்சூரா என்ற வகுப்பினூடாக ஒரு சில தகவல்களை நாங்கள் படித்துக் கொண்டோம். இன்றைய தினம் ஜகாத் சம்பந்தமாக வருகின்ற ஒரு சில சட்ட திட்டங்களை நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். என்றால் தொழுகையை பற்றி அறிந்திருக்கக்கூடிய நாங்கள் ஜகாத் சம்பந்தமாகவும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த தலைப்பு இன்றைய தினம் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது. அதிலே முதலாவது தான் ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் சாட்சி கூற வேண்டும். இரண்டாவதாக தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மூன்றாவதாக ஜகாத்துடைய கடமை எங்களுக்கு கடமையாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஜகாத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். நான்காவதாக ரமதான் மாதத்துடைய நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக ஹஜ்ஜுடைய கிரிகைகளை செய்வதற்கு எங்களுக்கு பணம் ரீதியாக இன்னும் சில வசதிகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஹதீஸை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நாங்கள் முன்னால் பார்க்கிறத போல உண்மையாகவே இந்த ஹதீஸ் இந்த ஜகாத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய, ஜகாத் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறத எங்களுக்கு இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லித்தருது. அதே நேரத்தில் ஜகாத்தை பொறுத்தவரையில ஜகாத் உண்மையாகவே இஸ்லாத்துடைய பார்வையில பெரியோர் இடத்துல இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். பின்வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு படிக்கிறதால தெரிஞ்சு கொள்ளலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க,
புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், உமிர்த்து அன்னுகாத்தில் நாஸ், மக்களுடன் போர் செய்வதற்கு நான் போராடுவதற்கு ஏவப்பட்டுள்ளேன். எதுவரை என்றால், அதாவது ஷஹாதாவை அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறும் வரையில, வயுகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டும் வரையில, வயுத்து ஸகாத், அதே போன்று ஜகாத் கொடுக்கும் வரையில, வயுத்து ஸகாத், ஜகாத் கொடுக்கும் வரையில, அதாவது இவைகளை செய்யும் வரையில் மக்களுடன் போராடுவதற்கு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கலாம். ஃபைதா ஃபஅலு ذلك, இதை அவர்கள் செய்துவிட்டால், முன்கூறிய விடயங்கள் அவர்கள் செய்துவிட்டால், அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும், என்னிலிருந்து என்னை விட்டும் அவருடைய இரத்தங்களையும் அவருடைய பொருட்களையும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்றதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த ஜகாத் இந்த அளவுக்கு இஸ்லாத்துல அதாவது உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொன்னால், ஜகாத்தை விடக்கூடியவர்களுடன் ரசூல்லா போரிடுவதற்கு தயாராகிறதா எங்களுக்கு பார்க்கிறது. அப்படின்னு சொன்னால் ஜகாத் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறத இந்த ஹதீஸ் மூலமா எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் பாருங்கள் சகோதரர்களே, இந்த ஜகாத்தை பொறுத்த வரல எங்கெல்லாம் தொழுகை சம்பந்தமா சொல்லப்படுதோ அந்த இடங்கள்லாம் ஜகாத் செய்யப்படுது, குர்ஆன்ல சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 26 இடங்கள்ல ஜகாத்தையும் தொழுகையும் அல்லாஹ் தஆலா ஒரே இடத்துல சேர்த்து சொல்லி இருக்கின்றான். தொழுகையை சொன்னதன் பின்னால ஜகாத்து சொல்லியிருக்கிறான். கிட்டத்தட்ட 26 இடங்களை சொல்லியிருக்கிறான். அதே நேரத்துல ஜகாத்தை மாத்திரம், ஜகாத் என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையில 3 இடங்களை தான் சொல்லியிருக்கிறான். பாருங்க, எப்படி தொழுகை கடமையும் நாங்க தொழுகை விடக்கூடியவங்களை எப்படி நாங்க பார்க்கிறோமோ அதே போன்றுதான் இந்த ஜகாத்தையும் நாங்கள் உணர வேண்டும், செய்ய வேண்டும். ஜகாத்தை விடக்கூடியவர்களுடன் நாங்கள் தொழுகையை விடக்கூடியவர்களை பார்ப்பதை போன்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தான் எங்களுக்கு இந்த திருக்குர்ஆன் வசனத்துல வரக்கூடிய தொழுகையும் ஜகாத்தும் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 26 இடங்கள்ல ஒன்று சேர்ந்து வரக்கூடிய விஷயம் எங்களுக்கு உணர்த்துது. எனவே ஜகாத் விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோம்பு காலத்தில் ஏன் இந்த ஜகாத் சம்பந்தமா பேச வேண்டும் என்பதை ஒரு கேள்வியாக சில நேரங்களுடைய சில சகோதரர்கள் கேட்கலாம். உண்மையாகவே நோம்புடைய காலத்தை பொறுத்தவரையில நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலம்தான். அந்த காரணம் ஒன்று அமைப்பாக இருக்கலாம். சில நேரங்கள் ஒரு சிலரை பொறுத்தவரையில நோம்புடைய காலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சில வியாபாரங்களை ஆரம்பிப்பாங்க, தங்களுடைய தொழில் தொடர்புகளை ஆரம்பிப்பாங்க. எனவே நோன்பு காலத்துல யாரெல்லாம் இப்படிப்பட்ட சில ஜகாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்களோ அது வருடத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்துல அவருக்கு ஜகாத் கடமையாகுது என்றத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த நோன்பு காலங்களை செய்யப்படுது. மேனைய காலங்களை ஜகாத் கொடுக்க முடியாதா என்றால் அப்படி ஒன்று சொல்லப்படல. பொதுவாக எதிலெல்லாம் ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள்லாம் அது நோன்பு காலமா இருக்கலாம், நோன்பு அல்லாத காலங்களா இருக்கலாம். எந்த காலமாக இருந்தாலும் கூட எப்போது ஜகாத் கடமையாவது ஒரு மனிதனுக்கு அவன் அந்த சந்தர்ப்பத்துல ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் தற்போது கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டும். நோம்புடைய காலத்துல சில நேரங்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நோம்புடைய காலத்துல ஜகாத் கொடுப்பாங்க. எனவே அந்த ஜகாத்தை அழகான முறையில கொடுக்கப்படணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நோன்புடைய காலங்கள்ல நல்ல நல்ல இபாதத்துகள் செய்யப்படக்கூடிய ஒரு காலம். எனவே ஜகாத்துடைய நல்ல மலையும் இந்த காலத்துல செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதை சரியான முறையில செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்படிப்பட்ட வகுப்புகள், ஜகாத் சம்பந்தமான வகுப்புகள் நடக்குது என்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத் விடயத்துல உலமாக்கள் எந்த விஷயத்திலும் கருத்து வேறுபாடவில்லை. ஜகாத் கடமை என்ற விஷயத்துல எந்த உலமாக்களும் கருத்து வேறுபடவில்லை. ஜகாத்தை பொறுத்துள்ள இஜ்மா என்ற அமைப்புல, இஜ்மா என்றால் எல்லா உலமாக்களும் ஏகோபித்து ஜகாத் அதாவது கட்டாய கடமையான உண்டு என்றதுல எல்லா உலமாக்களும் முஸ்லிம்கள் அனைவரும் ஏகோபிக்கப்பட்ட ஒரு கருத்து சொல்லிக்கிறத பார்க்கலாம். எனவே ஜகாத் கொடுக்கிறது கூடாது அல்லது ஜகாத் தரமாட்டேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஜகாத்தை விடுறாங்களோ, யாரெல்லாம் ஜகாத்தை மறுக்கிறாங்களோ, அதாவது எந்தவித சந்தேகங்களும் இன்றி அவர்கள் காபிராகி விடுவார்கள் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. சில நேரங்கள்ல ஜகாத் ஒரு சிலர் மறுக்கிறாங்க இல்ல, ஆனா ஜகாத் விஷயத்துல அவர்கள் அதாவது ஜகாத்தை கொடுப்பாம அவங்க தடுத்துக் கொள்வாங்க.
அதாவது ஜக்காத்தை மறுக்கிறதாகவோ அல்லது ஜக்காத் கடமை இல்லை என்ற காரணத்துக்காக வேண்டியோ அல்ல, மாறாக அவங்க என்ன செய்வாங்க என்றால் அவர்களிடத்தில் இருக்க கொஞ்சம் கஞ்சத்தனத்தின் காரணமாக அல்லது அவர்களிடத்துடைய பணங்கள் குறைந்து விடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஜக்காத்தை யாராவது தடுப்பார்கள் என்றால் கடமையானத்தை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. உண்மையான ஜக்காத் கடமை தான், ஜக்காத் என் மீது கடமை தான், ஆனாலும் கூட எனக்கு பயமாயிக்குது, என்னுடைய பணம் ஜக்காத் கொடுக்கறதால குறைஞ்சிடுமோன்னு பயமாயிக்குது என்ன ஒரு சிலர் சொல்லுவாங்க. அல்லது கஞ்சத்தனத்தின் காரணமா ஜக்காத்தினால தர முடியாது என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இவர்களை பொறுத்தவரை உலமாக்கள் சொல்றாங்க, இவர்கள் பெரும் அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரித்தானவர்கள் என்றதை சொல்றதை பார்க்கலாம். அவர்கள் காப்பீர்கள் அல்ல என்றதையும் அதாவது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். ஜக்காத் கடமை என்று நான் ஜக்காத் தரமாட்டேன் என்று சொல்லி ஜக்காத்தை மறுக்கக்கூடியவர்களுடைய சட்டங்கள் வேற. ஒன்னும் சில காரணங்களால அல்லது பகீல் தனத்தின் காரணமா, கஞ்சத்தனத்தின் காரணமா, அல்லது தங்களுடைய சொத்து குறைவாகும் என்று சொல்லி இந்த காரணத்தினால ஜக்காத்தை தடுக்கக்கூடிய பொறுத்தவரையில அவர்கள் உலமாக்கள், அதாவது ஷேக் ஃபைசல் ஹாஷிதி ஹபிதஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, அவரை பொறுத்தவரையில பெரிய ஒரு அநியாயக்காரராக இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்தானவராக இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் இஸ்லாமிய அந்த தலைவர் மூலமாக சில தண்டனை குறித்தானவர்களாக அவர்கள் ஆகிவிடுவலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜக்காத் நாங்கள் இந்த உலகத்தில் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாளை மறுமையில அதுக்குரிய தண்டனைகளை நாங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதையும் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். الذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. ஜகாத் கொடுக்காம ஜகாத்தை தடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில நபியை நீங்க சொல்லுங்க, ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு அதாவது நோவினை தரக்கூடிய வேதனை இருப்பதாக அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, செய்தி சொல்லுங்க. ஃபபஷ்ஷிர்ஹும், அவருக்கு நீங்க சுப செய்தி செய்யுங்கன்ற அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்றதை பார்க்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், அவர்களுக்கு நாளை மறுமையில அவர்கள் எந்த பொருட்களுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டி இருந்துச்சோ அந்த பொருட்கள் அல்லாஹ் தஆலா எப்படி செய்வான்னு சொன்னால் அந்த பொருட்களின் மூலமாக சூடு பிடிப்பான். அவருடைய அதாவது நெற்றிகளிலும் அவருடைய முதுகு பகுதிகளிலும் அவருடைய விழா உரங்களிலும் அல்லாஹ் தஆலா அந்த ஜகாத் கொடுக்காம வைத்திருந்த அந்த பொருட்களின் மூலமாக இந்த இடங்களுக்கு அல்லாஹ் தஆலா சூடு பிடிப்பான் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்றதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு தண்டனைக்குரிய ஒரு விஷயம்தான் இந்த ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறது. எனவே ஜகாத்தை பொறுத்தவரையில ஒரு நாளும் எங்களுடைய பணத்துல குறைவை ஏற்படுத்த மாட்டாது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு சதக்கா கொடுக்கிறது எங்களுடைய பணத்துல குறைவை ஏற்படுத்த மாட்டாதோ அதையும் விட நாங்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய பணத்தில் எந்தவித நஷ்டங்களோ குறைவோ ஏற்படாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில குறிப்பிடப்பட்ட பொருட்கள்ல தான் ஜகாத் கொடுக்கப்பட வேண்டியது என்றதை நம்ம இன்றைய பாடத்தில் நாங்க படிக்க தீக்கிறோம். அந்த பொருட்கள்ல முதலாவது பொருளாக நாங்க பார்க்க இருக்கிறது வித்துக்கள், தானியங்கள். இது போன்ற பொருட்கள் நாங்க என்ன செய்யணும், அதாவது ஜகாத் கடமையாகுது என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த வித்துக்களை பொறுத்தவரையில தானியங்களை பொறுத்தவரையில எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதாவது அளக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், சேமித்து வைக்க முடியுமான ஒன்றாக இருக்கவும் வேண்டும். அளந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக, கிலோவாக அல்லது ராத்தலாக இப்படிப்பட்ட சில அளவீடுகள் இருக்குது. அதே நேரத்துல அந்த பொருட்களை சேமித்து கொஞ்சம் பல நாட்களுக்கு சேமித்து வைக்க முடியுமான பொருட்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தானியங்களில் தான் ஜகாத் கடமையாகுது என்றதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், வஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அவர்கள் அறுவடை செய்யக்கூடிய அந்த நாட்கள்ல அவர்களுடைய ஹக்கு, அவர்களுடைய ஜகாத்தை அவர்கள் கொடுத்து கொள்ளட்டும் என்றத அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றதை பார்க்கலாம். சூரா அன்ஆமின் 141வது வசனத்துல இந்த விஷயத்தை சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது அதாவது ஜகாத்துடைய இந்த தானியங்கள்ல எப்ப ஜகாத் கடமையாகிறதுன்னு சொன்னால் அதாவது எப்போது அறுவடை செய்யப்படுதோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. வருடத்துல 2 முறைகள் அவர்கள் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் சொல்றதாக இருந்தால்
இந்த விவசாயம் செய்யக்கூடியவங்களை பொறுத்தவரையில வருடத்துல 2 முறைகள் அவர்கள் 2 தடவைகள் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த 2 தடவைகளும் அவர்கள் ஜகாத்துடைய கடமை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான், யௌம ஹசாதிஹி, அவர்கள் அறுவடை செய்யக்கூடிய நாட்கள்ல அவர்களுடைய ஜகாத்தை கொடுத்து கொள்ளணும் என்றதை சொல்றதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அறுவடையுடைய காலப்பகுதியை பொறுத்தவரையில விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அவர்களுக்கு தெரியும் எப்போது அறுவடை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அதே நேரத்துல எப்படி வித்துக்கள் தானியங்கள்ல அறுவடை செய்யப்படுதோ அதே போன்று இந்த சில பழங்கள் இருக்குது. அந்த பழங்கள் என்ன செய்வாங்க என்றால் அவைகளையும் அறுவடை செய்வாங்க. அந்த பழங்களையும் அளக்க முடியுமானதை போல பல கால பகுதிகளுக்கு அவர்கள் அவைகளை வைத்துக் கொள்ள முடியும். அதுல ஒன்றுதான் பேரிச்சம்பழம், அதே போன்று திராட்சை பழம். இந்த பேரிச்சம்பழம் திராட்சை பழங்களை பொறுத்தவரையில அவைகளையும் அறுவடை செய்யக்கூடிய காலப்பகுதியில அதாவது நாங்க என்ன செய்யணும் என்றால் அவைகளுக்குரிய ஜகாத்தையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்துடைய இந்த அளவை பொறுத்தவரையில அதாவது நம்ம எப்படி ஜகாத்தை கொடுக்கணும், அதுக்குரிய அளவீடுகள் எவ்வளவு என்றதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதை பொறுத்தவரையில ஹதீஸ்ல பதிவு செய்யக்கூடிய தான் புகாரிலே பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபீமா சகத்திஸ் ஸமாஉ வல் உயூனு, அதாவது மழையின் மூலமாக அவருடைய அறுவடை விஷயங்களை அவர்கள் செய்திருந்தால், அதே நேரத்துல ஊற்றுகளின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த ஊற்றுகளின் மூலமாக அவருடைய ஜகாத்துடைய அவருடைய அந்த பயிர் செய்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தால், அல்லது குளங்களின் மூலமாக நீர் எடுத்து அவருடைய அந்த விவசாய விஷயங்களை அவர்கள் பயிர் செய்கைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தால், அதன் மூலமா வருகின்ற அந்த அதாவது விவசாயத்தின் மூலமா கிடைக்கின்ற அந்த தானியங்கள் வித்துக்கள் அதே போன்று பழங்கள்ல 10ல் ஒரு பகுதியை அவர்கள் ஜகாத்தாக வழங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல பார்க்க முடியும். அதே நேரத்துல செலவீனங்களின் மூலமாக சில நேரங்கள்ல தண்ணீரை ஊற்றத்தை பொறுத்தவரையில அதாவது அவருடைய ஏதாவது ஒரு காரணங்களால தங்களுடைய பணங்களை செலவழிச்சு தண்ணீர் ஊற்ற வேண்டிய ஒரு வேலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அப்போது 20ல் 1 அவர்கள் 20 வீதத்துல ஒரு வீதத்தை அவர்கள் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவாயிருக்குது. அப்படி என்றால் 2 விதங்கள், எந்த வித அதாவது நீர் அதாவது இந்த விவசாயங்களுக்கு நீரூற்றத்தை பொறுத்தவரையில மழையின் மூலமாகவோ குளங்களின் மூலமாக ஊற்றுகளின் மூலமாக எந்தவித செலவினங்களும் இல்லாமல் அவர்களுடைய விவசாய விஷயங்களை செய்து கொண்டால் அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல வருகின்ற இலாபத்துல அதாவது கிடைக்கின்ற அந்த பயிர்கள்ல அந்த தானியங்கள்ல 10ல் ஒரு பகுதி அவர்கள் தங்களுடைய அதாவது ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாம தங்களுடைய பணங்களை செலவழித்து அந்த தண்ணீர் ஊற்றக்கூடிய விஷயங்களுக்கு சில செலவினங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்போது அந்த விவசாயத்தை அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல 20ல் 1 அவர்கள் என்ன செய்யணும், ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதே நேரத்துல எந்த அளவுக்கு இருந்தா ஜகாத் கொடுக்கணும் என்றதையும் கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது விஷயத்துல ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது. அதாவது அதை நான் சுருக்கமாக சொல்றேன். அதாவது பொதுவாக இந்த வித்துக்கள் தானியங்கள் அதே போன்று இந்த பழங்கள் பெரிச்சம்பழம் திராட்சை பழங்கள்ல ஜகாத்தை பொறுத்தவரையில 5 வசக்குகள் இருக்க வேண்டும் என்றத ஹதீஸ்ல இருக்குது. வசக்குகள் என்று சொன்னா ஒரு வசக் 5 வசக்குகள் இருக்க வேண்டும். ஒரு வசக்கை பொறுத்தவரையில அது 60 சா உடைய அளவு உள்ளதா இருக்குது. 60 சா நாங்கள் சா சம்பந்தமா தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது சதகத்துல் ஃபித்ர் அல்லது ஜகாத்துல் ஃபித்ர் ஃபித்ராவுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தானியங்கள் அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தானிய வகைகளை கொடுப்போம். சாதாரணமாக இலங்கை போன்ற நாடுகள்ல அரிசை கொடுப்பாங்க, அரிசி போன்ற விஷயங்களை கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சா அளவு கொடுப்பாங்க. ஒரு சா அளவு, ஒருவருக்கு ஒரு சா அளவு. வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 சா அளவு கொடுக்க வேண்டியது. அப்ப இந்த வசக்கன்ற அளவை பொறுத்தவரையில
60 சாகளை உள்ளடக்கி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலப்பகுதியில பாவிக்கப்பட்ட 60 சா, அந்த அளவுதான் ஒரு வசக்கு. அப்ப 60 சொன்னால் 60 நாங்கள் 5ஆல பெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 300 சா, அதாவது 60 நாங்க 5ஆல பெருக்கினா 300 சா அளவு நாங்க என்ன செய்யணும். எங்களிடத்துல இந்த அறுவடை மூலமாக எங்களுக்கு தானியங்கள் கிடைத்தால், பழங்கள் கிடைத்தால், நாங்கள் அதிலிருந்து 10 ஒன்று அல்லது 20 ஒன்று கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சாவுடைய அளவு எவ்வளவு, ஒரு சா எந்த அளவுக்கு சொன்னால், இந்த சா என்ற விஷயத்துல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்றாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க அதனுடைய அளவு 2 கிலோவும் 400 கிராம் சொல்றத பார்க்கலாம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க 2 கிலோவும் 200 கிராம் சொல்றாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, அஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற உலமாக்கள் சொல்றாங்க 3 கிலோ அவர் கொடுக்க வேண்டும். ஒரு சா என்றால் அது 3 கிலோ. இப்படி பலதரப்பட்ட அளவுகள் இருக்குது. சாதாரணமாக 3 கிலோ என்று வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, ஒரு சாவுடைய அளவு 3 கிலோன்னு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அதை நம்ம அதாவது இந்த 5 வசக்குகளை வைத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 900 கிலோ, அதாவது 900 கிலோகிராம் என்ன செய்யணும், தானியங்களோ அல்லது பழங்களோ அறுவடையாக பெற்றிருக்க வேண்டும். அது அதற்கு மேலாக அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவைகளுக்கு நாங்க 10 ஒன்று அல்லது 20 ஒன்று ஜகாத்தை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அதாவது பழங்கள்ல தானியங்க வித்துக்கள்ல ஜகாத் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, ஜகாத் கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல தான் அந்த அவருக்கு இப்படிப்பட்ட அளவு இருக்கணும். சாதாரணமா 900 கிலோகிராம் அதற்கு மேற்பட்ட அளவு அவரிடத்துல அவரு தன்னிடத்துல சொந்தமாக்கி கொண்ட அளவா இருக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த அளவு இல்லாவிட்டால், அல்லது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், தனக்கு தேவை என்று இன்னும் கொஞ்சம் ஒரு தானியங்களை வாங்குறாரு, தானியங்களை பணம் கொடுத்து வாங்குறாரு, அல்லது அவர் ஏற்கனவே ஒரு வயலை கொடுத்திருக்கிறாரு, வயல் ஒன்றிருக்கிறவருக்கு ஒருவருக்கு அவர் என்ன செய்யால் அந்த வயலை கூலி கொடுத்திருக்கிறார், தனக்கு வரக்கூடிய அந்த கூலிய அவர் எடுக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு அமைப்புல வேறொரு அமைப்புல அவருக்கு கிடைத்தனால் அதுல ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அது அறுவடையின் மூலமா கிடைத்ததல்ல, ஒன்றோ அவர் பணத்தின் மூலமா வாங்கினது, அல்லது அறுவடையின் மூலமா கிடைக்கின்ற கூலியால் அவருக்கு கிடைச்சது. இந்த காரணத்தினால் இருந்தால் அதுக்கு ஜகாத் இல்ல. பொதுவாக ஜகாத்தை பொறுத்தவரையில தானிய வகைகளுக்கு ஜகாத் எப்போதுன்னு சொன்னால், அவர் என்ன செய்யணும், அவர் அறுவடை செய்ய வேண்டும். அவருடைய தோட்டத்துல, அவருடைய வயல்கள்ல அறுவடை செய்து விட்டு அதில் கிடைக்கின்ற அந்த பழங்களுடைய அளவு, சாதாரணமா நான் முன்னால கூறியது போன்று அதாவது 900 கிலோகிராம்கள் அதற்கு மேற்பட்ட அளவு இருந்தால் அவைகள்ல ஜகாத் கொடுக்க வேண்டும். 10 ஒன்று அல்லது 20 ஒன்று கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்துல நாங்கள் கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்னும் ஒரு கேள்வி இதுல எங்களுக்கு எழும்பு எப்படின்னு சொன்னா, பழங்களை பொறுத்தவரையில பழங்கள் பேசப்பட்டுச்சு. பழங்களை பொறுத்த வரையில சாதாரணமா பேரிச்சம்பழம், திராட்சை பழம் இவைகள்ல தானா கொடுக்கப்பட வேண்டும். இவைகள் அல்லாத ஆப்பிள் பழம் இருக்குது, அதே போன்று மாதுளங்கள் பழங்கள் இருக்குது, இது போன்ற பலதரப்பட்ட பழங்கள் இருக்குது. அதே போன்று மரக்கறிகள் இருக்குது. இவைகள்ல ஜகாத் கடமை இல்லையா? அறுவடை செய்யக்கூடிய அந்த காலப்பகுதி ஜகாத் கொடுக்கப்பட முடியாதா என்றால் கொடுக்கப்பட முடியாது. ஏன்னு சொன்னா அவைகள் அதாவது அளவிடக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட அவைகளை பல காலங்களுக்கு வைத்துக் கொள்ள முடியாது. மரக்கறிகளை சாதாரணமா 1 நாள் 2 நாள் கூடினா 3 நாட்கள் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பின்னால மரக்கறி என்ன செய்யும், அழுகி பேத்திடும். அதே நேரத்துல இந்த பழங்கள்ல ஒரு சில பழங்களை பொறுத்தவரை கூடினா 1 நாள் 2 நாள் வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி போகும்போது அதாவது அவைகள் அழுகி போகலாம், அதாவது தின்ன முடியாத அமைப்புக்கு அவைகள் மாறிவிடலாம். எனவே இப்படிப்பட்ட பழங்கள்ல நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவைகள ஜகாத் கடமை இல்லை என்றதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. பல கிலோகிராம்கள், அதாவது ஜகாத்துடைய அளவையும் தாண்டி 1000, 1500, 2000 கிலோகிராம்கள் அவர்கள் உற்பத்தி செஞ்சு அறுவடை செய்தாலும் கூட அவைகளில் ஜகாத் கிடையாது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அவைகள் எப்ப ஜகாத்து வரும் என்றால், அவைகளை வியாபார பொருளாக வைத்துக்கொண்டு அந்த வியாபார பொருள் அவைகளை விற்பனை செஞ்சு அதுல வரக்கூடிய அதாவது இலாபத்தை 1 வருஷம் வச்சு அதற்கு பின்னால்தான் அதற்கு ஜகாத் வர வேண்டுமே ஒழிய
அவைகளை அறுவடை செய்யக்கூடிய காலங்கள்ல அவைகளுக்கு ஜகாத் வரமாட்டாது என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பொருளை பொறுத்தவரையில சுருக்கமா நான் சொல்லிக் கொண்டு போறேன். இரண்டாவது பொருளை பொறுத்தவரையில கால்நடைகள்ல ஜகாத் கடமையாகுது. கால்நடைகளை பொறுத்தவரையில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆடு, மாடு, ஒட்டகம் இது போன்ற 3 பிராணிகள்ல தான் ஜகாத்து கடமையாகுது. இப்ப சாதாரணமாக இவைகளை பொறுத்தவரையில இவைகள்ல அதாவது 2 நிபந்தனை அளிக்குது. முதல் நிபந்தனை என்னன்னு இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில அவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு அவைகள் எத்தி இருக்க வேண்டும். உண்மையா உதாரணமா சொல்றதா இருந்தால், ஒட்டகமாக இருந்தால் அவைகள் சாதாரணமா ஒரு 5 ஒட்டகங்கள் இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 40 ஆடு இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 30 மாட்டுடைய அளவு இருக்க வேண்டும். இது அளவீடு. அதே நேரத்தில் அவைகளுக்கு 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அந்த அதாவது சாதாரணமாக அந்த ஆடு, மாடு, ஒட்டை இவைகளுக்கு சாதாரணமா 1 வருடம் பூர்த்தியா இருக்க வேண்டும். ஒருவர் வளர்க்கிறாரு, தன்னுடைய தேவைக்காக வளர்க்கிறாரு. வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த ஆடுகளுக்கு, அந்த மாட்டுக்கு, அந்த கால்நடைகளுக்கு 1 வருடம் பூர்த்தி ஆகுது. அவரிடத்துல அந்த தொழில் அவர் வளர்க்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரை அந்த வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 1 வருடம் பூர்த்தி ஆனால் வருடம் பூர்த்தி ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் அவைகளுக்கு ஜகாத் கடமையாகுது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கால்நடைகள்ல இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதுல ஒன்றுதான் இந்த கால்நடைகளை எங்களுடைய அதாவது வேலைகளுக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளுகின்ற கால்நடைகளாக இல்லாமல் நாங்கள் வளர்க்கக்கூடிய, அதாவது பால் எடுக்கிறதுக்காக வேண்டி அல்லது அவைகள்ல நாங்கள் பல ஆடுகளை உருவாக்கி கொள்றதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி இருக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி தன்னுடைய தொழில சில விஷயங்களை செய்து கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் இந்த விஷயங்களை, இந்த ஆடு, மாடு, ஒட்டகங்களை வளர்த்தோம் என்றால் அவைகளை ஜகாத் இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்றதா இருந்தால், சில பிராணிகளை பொறுத்தவரையில தங்களுடைய தொழில்கள்ல தங்களுடைய வேலைகளுக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். எனவே இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில கால்நடைகள்ல நான் ஏற்கனவே முன்னால் கூறியதை போன்று எங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி, எங்களுடைய சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி வளர்க்கப்படக்கூடிய கால்நடைகளாக இருக்கக்கூடாது. அவைகள் அல்லாம எங்களாவது சில பால்கள் நம்ம எடுக்கிறதுக்காக வேண்டி அல்லது சில இந்த அதாவது கால்நடைகளை உற்பத்தி செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி வளர்க்கப்படக்கூடியவைகளாக இருந்தால் அவைகள்ல தான் ஜகாத் கடமையாகிறது என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதே நேரத்துல இரண்டாவது இன்னொரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான், இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில சாதாரணமாக அதாவது இயற்கையாக உள்ள நிலங்கள்ல மேயக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டியது. அப்படி இல்லாம எங்களுடைய பணங்களின் மூலமாக பணத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய ஒன்றாக இல்லாம சாதாரண இயற்கையாக இருக்கக்கூடிய தோட்டம் தரவுகள்ல மேயக்கூடிய புற்பூண்டுகளை உண்ணக்கூடிய கால்நடைகளாக இருக்க வேண்டும் என்பதையும் உலமாக்கள் ஒரு நிபந்தனையாக சொல்றதை பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எனவே இப்படிப்பட்ட கால்நடைகளாக இருந்தால் அவைகள்ல ஜகாத்து கடமையாகுது என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கால்நடைகள்ல முதலாவது நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம், அதாவது ஒட்டகம். இந்த ஒட்டகத்தை பொறுத்தவரையில சாதாரணமாக ஒட்டகத்தின் அளவை பொறுத்தவரையில 5 ஒட்டகங்கள் இருக்க வேண்டும். 5 ஒட்டகங்களுக்கு 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அதற்கு அந்த 5 ஒட்டகங்களுக்காக வேண்டி ஒரு ஆட்டை நம்ம ஜகாத்தாக வழங்க வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதே சந்தர்ப்பத்துல மாடாக இருந்தால் மாட்டுல சாதாரணமா 30 மாடுகள் இருக்க வேண்டும். அந்த 30 மாட்டுக்கும் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படி 1 வருடம் பூர்த்தியானதாக இருந்தால் வளர்க்கிறதுக்கு சாதாரணமா வளர்க்கிறதுக்கு எடுத்து 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும்.
இப்படி ஒரு வருடம் பூர்த்தியான மாடாக இருந்தால் அந்த மாட்டுக்காக நம்ம என்ன செய்யறோம் என்றால் ஒரு வருடம் பூர்த்தியான மாட்டை, அதாவது பிறந்து ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை ஜகாத்தாக கொடுக்கப்பட வேண்டும் என்றத சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்துல ஆடாக இருந்தால் ஆட்டை பொறுத்தவரையில அந்த ஆடு சாதாரண அதனுடைய அளவை பொறுத்தவரையில 40 ஆடுகள் இருக்க வேண்டும். 40 ஆடுகள்ல ஒரு வருடம் 40 ஆடுகளுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த வளர்க்கறதுக்கு எடுத்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி ஒரு ஆட்டை நம்ம ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது கால்நடைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். மூன்றாவது விடயம் என்னன்னு தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளியை பொறுத்தவரையில இவைகள்ல ஜகாத்து கடமையாகுது. இவைகளுக்கும் சில அளவீடுகள் இருக்குது. சும்மா அதாவது அளவீடுகள் நாம கொடுக்க முடியாது, இவைகளுக்கும் ஒரு அளவீடு இருக்குது. அதே நேரத்துல இந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். தங்கம் வெள்ளிக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறோம் தங்கம். தங்கத்துடைய அளவு எவ்வளவு, ஒரு வருடத்தில் தங்கம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம பார்க்க போறோம். தங்கத்தை பொறுத்தவரையில அதாவது 2 மிஸ்கால்கள் இருக்க வேண்டும். 20 மிஸ்கால்களுடைய அந்த அளவை பொறுத்தவரையில சாதாரணமாக 85 கிராம் அளவுள்ள தங்கம் இருக்க வேண்டும். அதாவது பவுன் அமைப்புல சொல்றதா இருந்தால் 10.5 அதாவது சாதாரண 10 பவுன் அளவு தங்கம் இருக்க வேண்டும். இந்த இப்படிப்பட்ட தங்கம் இருந்தால் அவருக்கு ஜகாத்து கடமையாகுது என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. சாதாரணமா அந்த பணத்தை அந்த தங்கத்தை பொறுத்தவரையில அவரிடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கவும் வேண்டும். அந்த தங்கத்துக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கவும் வேண்டும். அதே நேரத்துல அந்த அளவீட்டை அடைந்திருக்கவும் வேண்டும். இது மிக முக்கியமானது. அளவீடு இருப்பதோடு தான் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். உதாரணமா சொல்றதா இருந்தால் என்னிடத்துல 10 பவுன் தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பவுன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய காலம் சாதாரணமா சென்ற வருடம் நோன்பு காலத்துல இருந்து இந்த வருடம் நோன்பு காலம் அடையும் வரையில 10 பவுன் தங்கம் என்னிடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்பதான் ஜகாத் கடமையாகுது. என்னிடத்துல 10 பவுன் தான் தங்கம் இருக்குது, சாதாரணமா அரை பவுன் குறைவாய்க்குது. 10 சென்ற நோன்பு காலத்துல 10 பவுன் தங்கம் என்னிடத்துல இருக்குது. அதாவது அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால இன்னும் ஒரு அரை பவுன் நான் வாங்கிக்கிறேன் 10 பவுன். இப்ப 10 பவுன் அளவுக்கு சாதாரணமா 2 மாதங்கள் தான் அந்த 10 பவுனுடைய அதாவது பூர்த்தியான அளவு ஆகி 2 மாதங்கள் தான் அவருக்கு ஜகாத், அதாவது எனக்கு ஜகாத் கடமை இல்லை. எப்போது ஜகாத் கடமை என்றால் 10 பவுனை நான் அதாவது சொந்தமாக்கி கொண்டு அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இது தங்கத்துடைய அளவு. அதே நேரத்துல வெள்ளியுடைய அளவை பொறுத்தவரையில 5 அவாக் அதாவது 5 ஊக்கியாக்கள் அவரிடத்துல இருக்கணும். ஊக்கியாவை பொறுத்தவரையில எங்களுடைய கிரேம் அமைப்பில் நாங்க சொல்றதாக இருந்தால் 595 கிரேம் அளவு வெள்ளி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு அதாவது தங்கம் வெள்ளி இருந்தால் எந்த அளவுக்கு நாங்கள் ஜகாத்துடைய அளவை கொடுக்க வேண்டும் என்றால் அதாவது 100ல 2.5 கொடுக்க வேண்டியது. அதாவது அந்த எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்துடைய அளவை வைத்துக்கொண்டு அதனுடைய பணத்துடைய பெறுமதியை வைத்துக்கொண்டு அதுல 2.5 அளவு நாங்கள் ஜகாத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களை இன்னும் ஒரு விடயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொன்னா நாங்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள், நாங்கள் இன்னைக்கு ஆபரணங்கள் அணியோம். இந்த ஆபரணங்களுக்கு ஜகாத் இருக்குதா இல்லையாண்டு கருத்து வேறுபாடு இருக்குது. ஜகாத் அதாவது இந்த அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜகாத் இருக்குதா இல்லையான்னு சொன்னால் அதற்கும் இணைக்குது ஜகாத் திட்ட தெளிவான ஆதாரங்கள் அதிகமாகிக்குது, தெரிஞ்சு கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ராஜிகான சரியான ஒரு கருத்து நினைச்சுனா நாங்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணங்களுக்கும் ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும். 10 பவுனை விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தங்கத்தின் அளவுக்கு நாங்கள் அதுல 2.5 100ல 2.5 அளவு நாங்கள் கட்டாயமாக ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அதுல இன்னொரு கேள்வி எங்களுக்கு வருது. என்ன கேள்வி வருதுன்னு சொன்னால், நான் இந்த வருடம் ஒன்றுக்கு ஜகாத் கொடுத்தேன்னு வச்சுக்கொள்வோமே, இந்த வருடம் நான் ஜகாத் கொடுத்தேன், மறுபடியும் அதாவது அந்த தங்க ஆபரணத்தை நான் அணியாமல் வைத்திருக்கின்றேன். அதாவது எங்களுடைய வீட்டுல பெண்கள் அணியாம வைத்திருக்கிறாங்க.
அதை சில நேரங்கள்ல மட்டும்தான் அணிவாங்க என்றிருந்தால், நான் அதாவது ஜக்காத்தை பொறுத்தவரையில துப்புரவுப்படுத்துறது. இப்ப இந்த வருடம் நான் அதாவது அதற்கு ஒன்றுக்குரிய என்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தங்க ஆபரணத்துக்கு இந்த ஜக்காத் கொடுக்கிறேன் என்றால் அது துப்புரவாயிட்டு அதற்கு பின்னால் மறுபடியும் வார வருடமும் அதற்கான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஆம், கொடுத்தே ஆக வேண்டும். என்றால் ஒவ்வொரு காலம் அது அழுக்கடையக்கூடியதா இருக்குது. எனவே ஒவ்வொரு வருடமும் அதற்கு ஜக்காத் வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை உலமாக்கள் தெளிவான தீர்ப்பாக சொல்றத பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது தங்கம் வெள்ளி சம்பந்தமான சுருக்கமான ஒரு ஜக்காத்துடைய விஷயத்தை நம்ம பார்த்திக்கிறோம். அதாவது நான்காவது என்னன்னா எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம், நாங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம், இந்த பணத்தையும் பொறுத்தவரையில அதாவது இந்த பணத்துடைய அளவு நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், 10 பவுன் அளவுக்குரிய பணம் என்னிடத்தில் இருந்து அந்த என்னிடத்தில் நான் சொந்தமாக்கி கொண்டு அந்த பணத்துக்கு ஒரு வருடம் பூர்த்தியானால் அப்போதுதான் எனக்கு ஜக்காத்து கடமையாகுது என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. உதாரணமா சொல்றதா இருந்தால், 10 பவுனுடைய அளவை பொறுத்தவரையில இலங்கை மதிப்பு படிக்கு தற்போது போகின்ற அந்த அளவு அமைப்புல சாதாரணமா இலங்கையை பொறுத்தவரையில இன்றைய விலையை பொறுத்தவரையில 1,50,000 ஒரு பவுனுடைய ஒரு பவுன் தங்கத்துடைய விலை போகுது 1,50,000. சாதாரணமாக 10.5 அளவுக்கு பொறுத்தவரையில 18 லட்சம் 20 லட்சம் வைத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு நம்ம 20 லட்சம் வைத்துக் கொண்டால் 20 லட்சம் அந்த அளவுரிய அந்த 10 பவுனுடைய அளவை பொறுத்தவரையில 20 லட்சம். அந்த 20 லட்சத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டு அதற்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆயிருக்க வேண்டும். நான் என்ன செய்யறேன் என்றால், ஒரு வருடத்துல கொடுத்து வைத்திருக்கிறேன் அந்த 20 லட்சம் பணத்தை, அல்லது ஒரு வங்கி ஒன்றுல இஸ்லாமிய வங்கியா போட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறோமே, அப்ப அந்த பணத்துக்கு சாதாரணமாக ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியானதன் பின்னால் தான் எனக்கு ஜக்காத்து கடமையாகுது. எனவே அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்துல 2.5 100ஆக பிரித்து அதில் 2.5 ரூபாவை நாங்கள் என்ன செய்யணும், ஜக்காத்தாக வழங்க வேண்டும் என்பதைத்தான் உலமாக்கள் தீர்வாக சொல்றதை பார்க்கலாம். கடைசியாக அன்பார்ந்த சகோதரர்களே, வியாபார பொருட்கள்ல ஜக்காத்து கடமையாகுதுன்றத உலமாக்கள் சொல்றாங்க. அதற்கான ஆதாரங்களை சொல்றாங்க. உண்மையாக இந்த வியாபார பொருட்கள்ல ஜக்காத் இருக்குதா இல்லையான்ற உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க. வல்லாஹு அலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இதுல நான் அறிந்த வகையில என்னுடைய அதாவது இங்கும் கூட இந்த ஷேக் அதாவது ஃபைசல் ஹாஷிதி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது சரியான ஒரு ராஜிகான கருத்து பொறுத்தவரையில இந்த வியாபார பொருட்கள்ல ஜக்காத்து கடமையாது, அதாவது ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றத சொல்றத பார்க்கலாம். வியாபார பொருட்கள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் எதையெல்லாம் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வைத்திருக்கின்றேனோ அவைகள்ல ஜக்காத்து கடமையாகும். அது வீடாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், அதே போன்று பிராணிகளாக இருக்கலாம், சாப்பாட்டு சாமானாக இருக்கலாம், வாகனங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட வியாபாரத்துக்காக வேண்டி என்று நான் எதையெல்லாம் வைத்திருக்கின்றேனோ அவைகள்ல நம்ம என்ன செய்யணும், ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்குது. இன்னும் சில பொருட்களை நான் வைத்திருக்கிறேன், என்னிடத்துல காணி இருக்குது, என்னிடத்துல வீடு தோட்டம் தரவுகள் இருக்குது, இதை வியாபாரத்துக்காக நான் வைக்கவில்லை, நான் சொத்தாக என்னிடத்துல வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அவைகளுக்கு ஜக்காத் இல்லை. எப்போது ஜக்காத் கடமையாகிறதுன்னு சொன்னால், சாதாரணமா வியாபாரத்துக்காக வைத்திருந்தால் தான் ஜக்காத்து கடமையாகிறதே ஒழிய தோட்டம் துறவுகள் வீடு கார் வாகனங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு அதாவது நேரடியாக ஜக்காத் இல்லை என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இவைகள்ல வியாபாரத்துக்காக வைத்துக் கொண்டால் தான் இவைகள்ல ஜக்காத்து கடமையாகுது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இது அதாவது உருவத்துயாரான்னு சொல்லுவாங்க, வியாபார பொருட்களோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பாடமாய்க்குது. வல்லாஹு அலம். இவைகள்ல ஜக்காத் எப்படின்னு சொன்னால், நான் முன்னால் கூறியது போன்று தங்கம் வெள்ளி 10 பவுனுடைய சாதாரணமாக இன்றைக்கு உலமாக்கள் சொல்றாங்க தங்கத்துடைய அளவைத்தான் எடுக்க வேண்டியது. எனவே இந்த தங்கத்துடைய அளவு 10 பவுன் தங்கத்துடைய அளவு பணம் சாதாரண நான் என் முன்னால் கூறியதை போன்று 20 லட்சம் ரூபாய், இலங்கை மதிப்பு படிக்கு 20 லட்சம் ரூபாய். எனவே ஒரு வருடத்துல 20 லட்சம் அதை தாண்டி அளவுக்கு வியாபார பொருட்கள் இருந்து அந்த வியாபார பொருட்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அது ஒரு வருடத்துல அதனுடைய கணக்குகளை பார்த்து 20 லட்சம் அதற்கு மேற்பட்ட அளவு இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு கேள்வி இதுல வருது, ஒரு வருட காலத்துக்கு நாங்க ஒரு பொருளை தொடர்ச்சியாக
எங்களுடைய வியாபாரத்துல வச்சுக்கொள்ள மாட்டோம். அப்படி இருந்தால் சாதாரணமா நாங்க நஷ்டம் அடைஞ்சவங்களா தான் இப்போ. ஏன்னா தொழில அதாவது லாபங்கள் குறைவா இருக்கும். பொருட்கள் வெளியே போகும், மறுபடியும் உள்ள வரும். இப்படி எல்லாம் நாங்க வாங்குவோம், மறுபடியும் விற்போம். இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப எப்படி நாங்க ஒரு பொருளுக்கு ஒரு வருடம் பார்க்காதுனால், இந்த வியாபார பொருட்களை குறிப்பிடப்பட்ட பொருட்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியானதில்லை. சாதாரண அவருடைய வியாபாரம் செய்ய ஆரம்பித்து ஒரு வருடம் பூர்த்தியானால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு அதுல சாதாரணமாக அந்த தங்கத்துடைய அளவுக்கு சாதாரண 20 லட்சம் ரூபாய் இலங்கை மதிப்படிக்கு உதாரணமா சொல்றேன். இப்ப 20 லட்சம் ரூபாய் இல்ல, எனக்கு உண்மையாக கணக்கு மறந்துட்டு 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவரிடத்துல வியாபார பொருட்கள் இருந்தால் அவைகளுக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கொள்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உண்மையாகவே ஜகாத்துடைய பாடத்தை பொறுத்தவரையில அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் பேசக்கூடிய பாடம் அல்ல ஜகாத்துடைய பாடம். பல நாட்கள் பல வகுப்புகள் தெளிவான முறையில படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையாகவே இந்த ஜகாத்துடைய பாடம் சம்பந்தமாக எங்களுடைய இந்த நோன்பாளிகளுக்குரிய 30 பாடங்கள் என்ற அந்த புத்தகத்துல வந்த ஒரு தலைப்பு, மிக முக்கியமான தலைப்பு என்றதால இந்த நேரத்தில் இந்த தலைப்பை நான் ஞாபகப்படுத்தினேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது சுருக்கமான ஒரு பாடம். இதையும் விட மிக தெளிவாக படிக்க வேண்டியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் படித்துக் கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத் சம்பந்தமான பலதரப்பட்ட கேள்விகளும் எங்களுக்கு வருது. என்னிடத்துல இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகளை பல சகோதரர்கள் கேட்பாங்க. உண்மையாகவே ஜகாத்தில் நிறைய கேள்வி பதில்கள் வருதுதான். எனவே நாங்கள் ஜகாத்துகள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கேள்விகளை, அதாவது கேள்விகளுக்குரிய பதில்களை சரியான முறையில் தெரிந்து கொண்டு எங்களுடைய ஜகாத்துடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரரை, என்னதான் இருந்தாலும் கூட ஜகாத் கடமையானவராக நாங்கள் இருந்தோம் என்றால் அந்த ஜகாத் விடயத்தில் நாங்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. சில காரணங்களை கூறி அந்த ஜகாத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னும் சில நேரங்கள்ல ஜகாத் கடமையானவங்க யாரு என்பதும் ஒரு பெரிய ஒரு பகுதியாயிக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்தை பொறுத்தவரையில இன்று எங்களுடைய சகோதரர்கள் எப்படி வணங்குறாங்க என்றால், அதாவது எனக்கு ஜகாத் கடமையாயிக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒரு 50,000 ரூபாவை, அதாவது 1000 ரூபாவை தாள்களாக மாற்றி அதை என்ன செய்வாங்க, சாதாரண ஒவ்வொருவராக காட்டி கொடுப்பாங்க. அல்லது அதை கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய முறைகள் தெரியாம இருக்குது. இன்னும் அதையும் தாண்டி சொல்றதா இருந்தால், இன்று எங்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் ஜகாத்து கடமையானவராக இருப்பாங்க. ஆனா அவர்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் ஜகாத் கொடுப்பாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத் விடயத்தில் நாங்கள் அதாவது பராமுகமாகவோ கவனஈனமாகவோ இருக்கக்கூடாது. நாங்கள் ஜகாத் கடமையானவர்களாக இருந்தால் நாங்கள் பயமில்லாம, அதாவது நாங்கள் தைரியமாக ஜகாத்தை வழங்க வேண்டும். ஒரு போதும் ஜகாத் என்பது எங்களுடைய பணத்தை குறைத்து விடமாட்டாது என்பதை அல்லாஹ் தஆலா அதாவது சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். சாதாரண ஒரு தர்மம் வழங்கினாலே அதாவது சொத்துக்கள் இரட்டிப்பாக்கப்படும், அதே நேரத்தில் பணங்கள் குறையாது என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயமா இருக்கின்ற ஜகாத்துடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றினால் அல்லாஹ் தஆலா அதையும் விட சிறப்பான சொத்துக்களை, சிறப்பான சுகங்களை எங்களுக்கு இந்த உலகத்திலும் தருவான், நாளை மறுமையிலும் தருவான் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு என்னுடைய இன்றைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்னிடத்திலோ அல்லது அதாவது என்னை விட மிக படித்த மனிதனிடத்திலோ கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.